கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் தான் பிரபலமாவதற்காக பேருந்தில் திலீப் என்ற நபர் தன்னை தவறான நோக்கத்தில் உரசியதாக கூறி வீடியோ எடுத்து வெளியிட்ட ஷிஞ்சிதா முஸ்தபா எனும் பெண்மணி தற்போது தலைமறைவாகி இருக்கிறார். தவறு ஏதும் செய்யாத திலீப் அந்த வீடியோ வைரலானதால் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஒரு உயிரை அநியாயமாக பழிவாங்கிய பெண்ணுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஷிஞ்சிதா முஸ்தபா வெளியிட்ட வீடியோவை கண்ட சிலர் அந்த பெண்ணின் தைரியத்தை பாராட்டி எடுத்த உடனேயே ஆதரவு கரங்களை நீட்டினர். ஆனால் நடுநிலையான பல யூடியூபர்களும் உண்மையான பெண்ணியம் பற்றி புரிந்த பெண்களும் அந்த வீடியோவை தெளிவாக பகிர்ந்து தவறு அந்த பெண்ணின் மீதுதான் எனவும் திலீப் வேண்டுமென்றே எந்த தவறும் செய்யவில்லை எனவும் விளக்கியிருந்தனர். இந்த நேரத்தில் திலீப் தற்கொலை செய்து கொண்டதும் அப்போதும் தவறுக்கு மனம் வருந்தாமல் தான் செய்ததை நியாயப்படுத்தித்தான் ஷிஞ்சிதா முஸ்தபா கருத்து வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்ததோடு ஆண்கள் பேருந்து பயணத்தின் போது அட்டைகளையும் கம்பிகளையும் பாதுகாப்பாக கட்டிக்கொள்ளும் ரீல்ஸ்கள் அதிவேகமாக பரவியது. நடத்துனர்களே இதுபோன்ற கவசங்களை கட்டிக்கொண்டு எங்களுக்கும் பாதுகாப்பு வேண்டுமென கேட்க தொடங்கினர். இந்த சூழலில் தற்கொலைக்கு தூண்டியதாக ஷிஞ்சிதா முஸ்தபா மீது தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் தலைமறைவாகிவிட்டிருக்கிறார். தற்போது இவரை தீவிரமாக தேடும் பணியில் காவல்துறை இறங்கியிருக்கிறது. தான் இப்போது மிகவும் பிரபலமாகி விட்டதற்காக அந்த பெண்மணி மகிழ்ச்சி அடைவாரா? பெண் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை போலி பெண்ணியவாதிகளும் சில சினிமாக்காரர்களும் புரிந்து கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெண்களின் உரிமை மற்றும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே பல வழக்குகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அவமானம் என்பது ஆண்களுக்கும் உண்டு. ஜாதி, மதம், பாலினம், வயது என இந்த பாகுபாடுகளால் குற்றவாளிகள் யாரும் எப்போதும் தப்பிக்காத வண்ணம் சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் என்பதே பலரது கருத்தாகவும் இருக்கிறது.